சென்னை ஐஸ் ஹவுஸில் உள்ள ஹஸ்ரத் கரீமுல்லா ஷா காதிரி தர்காவுக்கு வந்து வளையல் பூந்தொட்டில் கட்டி வேண்டினால் குழந்தை பாக்கியம் நிச்சயம் கிட்டும். ரோஜா பூ, பன்னீர், அத்தர் காணிக்கை செலுத்தி விளக்கேற்றி வழிபட்டால் நினைத்த காரியம் நடக்கிறது. உருவமற்ற எல்லாம் வல்ல ஏக இறைவனின் சர்வ வல்லமையை இவ்வுலகுக்கு அவ்வப்போது பறைசாற்றி கொண்டிருப்பது உலகம் முழுவதும் நிறைந்துள்ள வலிமார்கள், குதுபுமார்கள், அவுளியாக்கள் எனப்படும் அல்லாவின் அருளை பெற்ற இறை நேசகர்களின் நினைவிடங்கள் தான் என்றால் அது மிகையாகாது. தங்களது இறைக்காதல் மற்றும் மாறாத தவ வலிமை மூலம் அல்லாவின் அருளை பெற்று அதன் மூலம் நோய் பிணி மற்றும் செய்வினை ஏவல்கள் துயரங்களின் பிடியில் சிக்கி தவிப்பவர்களை மீட்டெடுக்கும் இந்த அவுளியாக்களின் வலிமைக்கும் புகழுக்கும் எல்லை இல்லை. தர்காக்களின் நகரம் என அழைக்கப்படும் சென்னை திருவல்லிக்கேணி, ராயப்பேட்டை மற்றும் ஐஸ் ஹவுஸ் பகுதிகளில் உள்ள அடக்கத்தலங்களில் ஜீவ சமாதியாகி இருக்கும் அவுளியாக்களின் வரலாறுகள் கேட்க கேட்க பிரமை பூட்டுவதாகவே உள்ளது. சென்னை ஐஸ் ஹவுஸ் டாக்டர் நடேசன் ரோட்டில் அமைந்துள்ள ஹஸ்ரத் கரீமுல்லா ஷா காதிரி தர்காவின் வரலாறும் இதற்கு விதிவிலக்கல்ல. சுமார் 200 ஆண்டுகளுக்கு முன்பு ஈராக் நாட்டில் உள்ள பாக்தாத் நகரத்தில் இருந்து இஸ்லாம் மதத்தை பரப்புவதற்காக ஹஸ்ரத் கரீமுல்லா ஷா காதிரி சென்னைக்கு வந்தார்கள் என்கிறது வரலாறு. சென்னையில் தங்கியிருந்து அந்த பகுதி மக்களிடத்தில் இறைவன் ஒருவனே என்ற இஸ்லாத்தின் போதனையை பரப்பியது மட்டுமின்றி தங்கள் தவ வலிமை மூலம் மக்களின் நோய் பிணிகளை நீக்கி புகழ் பெற்றுள்ளார் ஹஸ்ரத் கரீமுல்லா ஷா காதிரி என்கின்றனர் திருவல்லிக்கேணி ஐசோஸ் பகுதியில் வாழும் மக்கள். ரோஜா பூ, சம்மங்கி பூ, பன்னீர், அத்தர் சகிதம் ஊதுபத்தி, சாம்பிராணி கொளுத்தி பயபக்தியுடன் வந்து விளக்கேற்றி கரீமுல்லா ஷா காதிரியிடம் முறையிட்டால் இறைவனின் அருளால் அவர்கள் நிறைவாக செல்கின்றனர் என்கின்றனர் அங்கு வழக்கமாக வந்து செல்லும் பக்தர்கள். தீராத நோயால் அவதிப்படுபவர்கள் ஹஸ்ரத் கரீமுல்லா ஷா காதிரி தர்காவில் வந்து முறையிட்டால் அந்த நோய் இறைவனின் அருளால் 11 நாட்களுக்குள் தீருகிறது என்பதும் நம்பிக்கையாக உள்ளது. புத்திர பாக்கியம் இல்லாத தம்பதி இந்த தர்காவுக்கு வந்து பூந்தொட்டில் வளைகள் கட்டி வேண்டுதல் வைத்தால் குழந்தை பாக்கியம் நிச்சயம் கிடைக்கிறது என்கின்றனர். சையது கரீமுல்லா ஷா காதிரி இவங்களுடைய கிராமத்தை என்ன அப்படின்னா அல்லா ரசூலை கொண்டு இவங்களுடைய இரு பார்வையில் வர்ற மக்களுக்கு என்ன நியத் பண்ணி வர்றாங்களோ அவங்களுடைய நியத்தை உடனடியாக 11 நாளைக்குள்ள கபலாக்கி அவங்களுக்கு ஷீப்பாகக்கூடிய பாக்கியத்தில் குழந்தை பாக்கியம் உள்ளவங்களுக்கு, குழந்தை இல்லாதவங்களுக்கு, பலாப்பு பண்ண நோய் நொடியில் இருக்க அவங்களுக்கு, உணவு அருந்த முடியாதவர்களுக்கு, புற்றுநோய் உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்கும் பாவா ஷீஃபாய் கொடுத்து ஹராமத்து பவரை கொடுத்து அவங்களுக்கு நல்லொல்லி ஆக்கி இவங்களுடைய துவா வந்து எல்லாம் கிடைக்கக்கூடிய மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய பாக்கியத்தை பாபாவுடைய கராமத்தில் எல்லாத்துக்கும் வெளிப்படுத்துகிறாங்க. அவங்களுக்கு கொடுத்த இது அல்லா ரசூலை கொண்டு அவங்களுடைய மறுவாழ்வு ஒவ்வொரு மூமியினருக்கும் மறுவாழ்வு கொடுக்குறாங்க. இன்ஷா அல்லாஹ் அவங்களுடைய நாட்டம் இன்னைக்கு அவங்களுக்கு 2ஆம் தேதி அவங்களுக்கு சந்தல் திருவிழா அவங்களுக்கு பிரமாண்டமாக நடக்குது. தமிழகம் தர்காக்கள் பேரவையில் மாநில முதன்மை செயலாளராக இருக்கிறேன்னா இன்ஷா அல்லாஹ் இந்த இது முத்தவழி இருக்கிறாங்க, பாவா இருக்கிறாங்க. ஆனால் இவங்களுடைய கிராமத்தில் ரொம்ப பவர் ஜாஸ்தி. அமைதியாக இருந்து நைட்டாக அவங்க முடிச்சிருவாங்க. இது வந்து 228வது வருஷம். பாபா வந்து பகதாத்
ஆமாம், பக்தாதுலேருந்து வந்திருக்காங்க. இது அவங்களுடைய ரசூலுல்லாவுடைய ஒரு சொல்லுக்கு இஸ்லாத்தை பரப்பக்கூடிய இதை வந்து அவங்க பயன்படுத்தி எல்லாத்துக்கும் மாற்று மதம் இல்லாதவருக்கு எல்லாமே குணப்படுத்தி அனுப்புகிறாங்க. ஆமாம், சொல்லுங்க பாபா. அதுதான் வந்தாங்கல்ல, புற்றுநோயில் உள்ளவங்க வந்தாங்கன்னா அவங்களுடைய இதை நைட்டோட நைட்டாக அவங்களுக்கு ஒரு 11 நாளைக்கு மருந்து ஊற்றினா அவங்க வந்து நைட்டில் க்ளீன் பண்ணி அவங்களுக்கு நியத்து பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி ஏழை மக்களுக்கு கந்திரி கொடுக்குறோம், அவங்களுக்கு பூ வாங்கி போட்டுறோம், குழந்தை இல்லாதவங்களுக்கு வளையல் போடுறோம், தொட்டில் கட்டலாம் அப்படின்னுங்கிறது. குழந்தை இல்லாதவங்களுக்கு தொட்டில் கட்டுறது, பூ வாங்கி போடுறது நியத் பண்ணிக்கிடுவாங்க. குழந்தை பிறந்த பொருட்டு அவங்க வந்து இங்கே வந்து கந்திரி நடத்தி சிறப்படுத்தி கொடுத்து பாபாவுடைய துவாவை வாங்கிட்டு போவாங்க. இங்கே வந்து இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் யாருமே வேல் பேர் பார்க்காம பாபா அவருடைய இதை குணப்படுத்தி வர்றவங்க மக்களுக்கு நல்வழி ஆக்கிடுறாரு. கேன்சர் உள்ளவங்களுக்கு, புற்றுநோய் உள்ளவங்களுக்கு, குழந்தை இல்லாத பாக்கிங்களுக்கு, கல்யாணம் நிற்க ஆகாதவங்களுக்கு, கையில் இல்லை காலில் எல்லாம் ரொம்ப தோல் இது இல்லாதவங்களுக்கு எல்லாத்துக்குமே நைட்டில் தான் இவங்க வந்து உடைய வேலையை. ஆமாம், இவங்க நைட்டில் தான் வந்து அவங்களுடைய இதை வந்து க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. இல்லை தங்க நியத் பண்ணிட்டு தங்குறேன்னா தங்கலாம், அப்படி நான் வீட்டுக்கு போயிட்டு இது பண்ணணும்னாலும் பண்ணலாம். இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அனுமதி இருக்குது. அது சொன்னோம்னா அதுக்கு தகுந்தோடைய அவங்க ஒதுக்கி கொடுப்பாங்க, இடத்த ஒதுக்கி கொடுத்தாங்கன்னா அது செஞ்சு கொடுத்துருவாங்க. ஆமாம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தங்கள் வேண்டுதல் நிறைவேற்றியவர்கள் ஆண்டுதோறும் நடக்கும் உருஸ் வைபவத்தின் போது நேர்ச்சியாக சாப்பாடு சமைத்து வழங்குகின்றனர். மேலும் புற்றுநோய் போன்ற தீராத கொடிய நோயால் அவதிப்படுபவர்கள் இங்கு வந்து கரிமுல்லாஷா காதிரியிடம் முறையிட்டால் விரைவில் அதன் வீரியம் குறைந்து நோய் முற்றிலுமாக குணமாகிறது என்கின்றனர். ஆண்டுதோறும் ஷாபான் புரை 13 அன்று இரவு சந்தனக்கூடு உருஸ் விழா ஹஸ்ரத் கரிமுல்லாஷா காதிரி தர்காவில் வெகு விமரிசையாக நடக்கிறது. இந்த ஆண்டுக்கான கந்தூரி விழா கடந்த 2ஆம் தேதியன்று நடந்தது. பேண்ட் வாத்தியம் முழங்க சந்தனக்கூடு ஊர்வலமாக புறப்பட்டு ஐஸ் ஹவுஸில் உள்ள தெருக்களில் வீதி உலா வந்து பின்னர் கரிமுல்லாஷா காதிரியின் அடக்கத்தலத்தில் சந்தனம் பூசி நேற்றை வழங்கி உருஸ் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. ஹசரத் சையத் கரிமுல்லாஷா காதிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தர்பாருக்கு 400 வருஷம் பழசு இந்த தர்கா. இவரோட நிர்வாகம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இவரோட வேலை, இவரோட இதெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் வீட்டுகள் பிரச்சனை, நோய் நொடி எல்லாத்துக்கும் பாபா வந்து கூடிய சீக்கிரம் தீர்ப்பு சொல்வார். ஹசரத் தஸ்தகீர் சாஹிப் குத்துப் பண்டாரி அவரும் இவரும் 2 பேரும் இன்ஷா அல்லாஹ் முன்னைய காலத்திலோட இங்கே இருக்கிறாங்க. பாபா வந்து 300 வருஷம் முன்னாடி தான் இந்த இடத்துல வந்துக்கிறாரு. இவர் வந்து பக்தாத்லேருந்து வந்தவர், பக்தாத்லேருந்து இங்கே வந்தவர். இங்கே வந்து 400 வருஷம் மேலே ஆகுது. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வோட கிருபையில நிறைய ஜனங்க வருது. அவங்கவுங்களோட பிரார்த்தனை வேண்டின்னு தான் போகிறாங்க, பிரார்த்தனை ஆகின்னு தான் இருக்குது. நம்மளும் பாபா கிட்ட துவா செய்யணும், வர மக்களும் துவா செஞ்சுன்னு தான் இருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் இதுக்கு இன்னும் சிறப்பாக நம்ம செய்யணும்னு சொல்லி பாபா கிட்ட வேண்டிட்டு இருக்கிறோம். டாக்டர் நடேசன் ரோட்டில் உள்ள மற்றொரு புகழ்பெற்ற தர்காவான தஸ்தகீர் தர்காவில் அடங்கப்பட்டிருக்கும் ஹஸ்ரத் தஸ்தகீர் அவுலியாவும் கரிமுல்லாஷா காதிரி அவர்களும் ஒரே காலத்தில் வாழ்ந்து ஆன்மீக சேவை செய்துள்ளதாக பதிவுகள் கூறுகின்றன. காதிரியா தரிகாவைச் சேர்ந்த ஹஸ்ரத் கரிமுல்லாஷா காதிரி வழிமார்களின் தலைவர் ஹவுசுல் ஆலம் என அழைக்கப்படும் மொய்தன் அப்துல் காதிர் ஜீலானி நாயகத்தின் வழிவந்தவர்கள் எனவும் கூறப்படுகிறது.
இவ்வுலகத்தில் எத்தனையோ பேர் வந்து எவ்வளவு சாதனை புரிந்து விட்டு சென்றாலும் தங்களது தவ வலிமையாலும் இறைவனுக்காக உலக ஆசைகளை துறந்து அவனது ஏக வல்லமையை பெற்று அதனை இவ்வுலகுக்கு பறைசாற்றும் இந்த வலிமார்களின் புகழ் என்றென்றும் மங்காது மறையாது என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை.